ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ருட்யார்ட் கிப்ளிங் எழுதின த ஒயிட்ஸ்மேன் பர்டன் அப்படின்ற போமோட சம்மரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 6 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம ஸ்டான்ஸா வித் சம்மரி எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ருட்யார்ட் கிப்ளிங் யார் அப்படின்னு அவருடைய ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். இப்போது இந்த ருட்யார்ட் கிப்ளிங் பார்த்தீங்கன்னா 1865, அதாவது 1865 பிறந்து 1936 வந்து இவர் இறந்துட்டார். இவர் ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் போயட், ஒரு கவிதையாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாவலிஸ்ட், அண்ட் இவர் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவர் வந்து எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில், பாம்பேயில் தான் பிறந்திருக்காரு. இவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இந்தியனாக தான் இருந்திருக்காரு. லேட்டராக தான் அவர் வந்து இங்கிலாந்து போயிருக்காரு. தென் இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு, லிட்ரேச்சருக்கான நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. எப்போனா 1907 1907 வந்து இவரோட நோபல் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த பிரிட்டிஷோடைய அவங்களுடைய ஆதிக்கத்தை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இவரோட ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இவரோட ஒர்க்ஸ்லாம் பிரிட்டிஷோட தைரியத்தை பற்றி இருக்கும், அவங்களுடைய சாகசங்களை பற்றி இருக்கும், அவங்க டியூட்டிஸை பற்றி இருக்கும். முழுக்க இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்க்கு ஒரு ஆப்டான வகையில் தான் எழுதியிருப்பார். இப்போது இந்த போம் பற்றி நம்ம பார்த்துலாம். அந்த ஒயிட்ஸ்மேன் பர்டன் அப்படின்றது, இப்போ நமக்கு ஸ்டார்டிங்கில் வெள்ளைக்காரங்கன்னா என்னென்ன வரும், அவங்க வந்து ஒரு நாட்டை விட்டு மற்ற நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி அவங்களுடைய செல்வம், அவங்களுடைய வளங்களெல்லாம் திருடிட்டு போய் அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுப்பாங்க. தென் நிறைய பேர் அடிமையாக வச்சுருந்தாங்க, ஒரு ஸ்லேவரி அவங்க தான் இது பண்ணாங்க. ஸோ நிறைய இந்த தானியங்களெல்லாம் கொள்ளையடிச்சு வேறு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணி நிறையா சம்பாதிச்சாங்க. நிறையா கண்ட்ரீஸை வந்து அங்கே வந்து ஆட்சி அமைச்சு ஒரு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. அப்படி தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் இந்த ருட்யார்ட் கிப்ளிங் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒயிட் மேனுன்றவங்க வந்து அவங்க பண்ணது வந்து அதெல்லாம் கொடுமைகள் கிடையாது, அது அவங்களுக்கு வந்து ஒரு சுமைகள், அது வந்து அவங்களுடைய பேர்டன். இதெல்லாம் வந்து அவங்க கொடுமை பண்ணல, அவங்களே ஒரு சுமையை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் தான் நமக்கு வந்து இந்த ரயில்வேஸ் கொடுத்துருக்காங்க, எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம கண்ட்ரீஸை வந்து சிவிலைஸ்டாக ஆக்கியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வேர்ல்டு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு கண்ட்ரிக்குமே ஒரு பேசிக்கான நாலேஜ் இல்லை, ஒரு ஒழுக்கம் இல்லை, டிசிப்ளின் இல்லை, எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணணும்னு தெரில, எப்படி பேசணும்னு தெரில. ஸோ இங்கிலீஷ் பீப்புள்ஸ் தான் ஒரு கண்ட்ரியாக போய் அவங்க கண்ட்ரோலில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க கண்ட்ரிக்கு தேவையான ரயில்வேஸு, எப்படி ஒரு கண்ட்ரினா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்ட்ரக்சர் அமைச்சு டிசிப்ளின்னா என்ன, எப்படி பேசணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மற்ற கண்ட்ரிஸ் போகும்போது இவங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் தெரியாது. ஸோ சிம்பிள் இங்கிலீஷில் பேசி தான் அவங்கள வந்து ரூல் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேர்டன் தான், எங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு ப்ளஷருமே கிடையாது, எங்களுக்கு முழுக்க இது சுமை தான், ஒயிட் பீப்புள்ஸ்க்கு வந்து இது ஒரு சுமை தான் அப்படிங்கிறாரு. அந்த போயம் தான் இந்த ஒயிட்ஸ்மேன்ஸ் பர்டன் அப்படிங்கிறாங்க. இதில் மொத்தம் 6 ஸ்டான்ஸாக இருக்குது. ஸ்டான்ஸா 1 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போயட் வந்து அந்த ஒரு நாட்டுக்கிட்ட வந்து ஒரு பவர்ஃபுல்லாக சொல்கிறாரு, இந்த மற்ற நாடுகளை வந்து ரூல் பண்ணுறது வந்து எங்களுடைய கடமை, இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸோடைய மற்ற நாடுகளை வந்து நாங்கள் ரூல் பண்ணுறது வந்து அவங்களுடைய கடமை அப்படிங்கிறாங்க. ஸ்டான்ஸா 2 வந்து அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் ரூல் பண்ணும்போது ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும், அதே சமயம் வந்து ஒரு பேஷன்ஸாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் செல்ஃப்லெஸ்னஸ், விட்டு கொடுத்து மனப்பான்மை இருக்கணும், அங்கே ரூல் பண்ணுற மக்களையும் சமமாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு 2வது ஸ்டான்ஸால். 3வது ஸ்டான்ஸால் வந்து த ரூலர் ஷுட் இம்ப்ரூவ் த லைவ்ஸ் ஆஃப் த பீப்புள் த்ரூ கைட்லைன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு ரூலர், இப்போ அங்கே இருக்கிற இங்கிலீஷ் மேன் வந்து அங்கே இருக்கிற கண்ட்ரியில் ஒரு ஆட்சி அந்த ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் பண்ணணும், அங்கே இருக்கிற வளங்களை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்ற இந்த ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. 4th ஸ்டான்ஸால் தே மஸ்ட் எக்ஸ்பெக்ட் கிரிட்டிசிசம் அண்ட் ஹார்ட்ஷிப் இன்ஸ்டெட் ஆஃப் அப்ரிஷியேஷன். கண்டிப்பாக இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து, அவங்க வந்து அந்த நாட்டிலே இருக்க போகிறது. ஸோ அவங்களுக்கு வந்து ரயில்வே அமைச்சு தராங்க, எஜுகேஷன் கொடுக்குறாங்க, இதை யாருமே அந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் மட்டுமே அனுபவிக்க போகிறதில்ல, அந்த கண்ட்ரி பீப்புள்ஸும் அனுபவிக்க தான் போகிறாங்க. ஸோ பட் அதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன அமைச்சாலும் அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க, அதை கெடுத்து தான் விடுவாங்க, உங்கள் மேலே நிறைய விமர்சனம் வைக்கப்படும். ஆனாலும் நீங்கள் அதை பெருசு பண்ணக்கூடாது, உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷனே கிடைக்காது. உங்கள் ஏஜில் உங்கள் இங்கிலீஷ் பேப்பர்னா அவன் மட்டும்தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவான், அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டான், நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படின்னு 4th ஸ்டான்ஸால் வந்து சொல்லியிருக்காரு. 5th ஸ்டான்ஸால் த போயட் என்கரேஜஸ் தெம் டு கண்டினியூ த டியூட்டி டிஸ்பைட் டிஃபிகல்ட்டிஸ். இங்கிலீஷ் பீப்புள்ஸை வந்து அவர் 5வது ஸ்டான்ஸில் என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணுங்கன்னு பாராட்டுறாரு. நீங்கள் கண்டிப்பாக மற்ற கண்ட்ரீஸை வந்து நீங்கள் ரூல் பண்ணி தான் ஆகணும், எவ்வளோ கடினமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அது வந்து உங்கள் பொறுப்பு அப்படிங்கிறாரு. 6வது ஸ்டான்ஸால் த போம் பிரசன்ஸ் இம்பீரியல் சர்வீஸ் அஸ் அ டெஸ்ட் ஆஃப் அ நேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நாடை வந்து இந்த மாதிரி ரூல் பண்ணுறது நம்ம கடமை, இது வந்து நம்ம நேஷனுக்கும் வலு சேர்க்கும்
அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பக்குவம்னா என்னன்னு தெரியாது, டிசிப்ளின்னா என்னன்னு தெரியாது, ஒழுக்கத்தை பற்றி தெரியாது, ஒரு சிவிலைஸே ஆகாமல் இருக்குது. ஸோ நம்ம தான் அதை போயிட்டு சரி பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சிவிலைஸ்டான லைஃப்பை தரணும். ஸோ இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட மாரல் என்னன்னா, இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸை வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய பீப்புள்ஸ் சஃபர் ஆகியிருக்காங்க, அடிமைப்படுத்தியிருக்காங்க, நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி இவங்களுடைய வளங்களெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க இங்கிலாந்துக்கு. பட் இவர் என்ன சொல்கிறேன்னா, அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது, அது வந்து எங்கள் நன்மைக்காக நாங்கள் பண்ணதே கிடையாது, முழுக்க அந்த நாட்டுக்கு தான் நாங்கள் நன்மை பண்ணியிருக்கோம். இது சொல்லப்போனால் அந்த இங்கிலாந்தில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸோடைய பேர்டன் தான், அந்த ஒயிட்ஸ் மேன்ஸோட பேர்டன் தான் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு சும்மா தான். ஏன்னா நாங்கள் பாட்டு எங்கள் லைஃப்பை டீசெண்டாக நாங்கள் வாழ்ந்துட்டு போகலாம், எங்களுக்கு வந்து அவசியமே இல்லை அங்கே வந்து உங்களுக்குலாம் இதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்கணும், அங்கே ரயில்வேஸ் அமைக்கணும், உங்களை வந்து சிவிலைஸ்டாக ஆகணும், உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கணும், உங்களையும் ஒரு ஹியூமன்ஸாக பார்க்கணுன்றது எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு வந்து ஆர்டர் வருது, உங்களையும் போய் இப்படி மாற்றணும். நாங்கள் பிறந்ததுமே எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஏஜ் கேட்டகரி வந்ததுமே மற்ற கண்ட்ரீஸ்க்கு ஒரு 10 பேராக டீமாக போய் அங்கே இருக்கிற மனுஷங்களாம் மிருகம் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டு இருக்காது, அவங்கள போய் நாங்கள் மாற்றணும். இந்த மாதிரி ஒரு அவங்களுடைய லாங்குவேஜ் இத்தனைக்கும் எங்களுக்கு புரியாது. ஸோ நாங்கள் அவங்க லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணி கொஞ்சம் சிம்பிள் இங்கிலீஷாக தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட பேசி ஒரு விஷயமாக மாற்றணும். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எப்படி கொடுக்கணும், அங்கே கண்ட்ரீஸோடைய ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். தென் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக அதுக்கு அமைக்கணும், ஒரு லீடர்ஸாக அதுக்கு போடணும், அவங்கள வந்து கரெக்டான வழியில் ஆட்சி பண்ணணும், எவ்வளோ ஃபைட்ஸ் வந்தாலும் எதிர்த்து போராடணும். தென் வந்து எவ்வளோ வந்து நிறைய ஒரு கிரிட்டிசிசம் வரும், அவங்க மேலே நிறைய விமர்சனம் வரும், அது எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணும். ஏன் நாங்கள் பாட்டு இந்த இங்கிலீஷ் பீப்புள்ஸ் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம், ஏன்னா அது எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸையும் நாங்கள் டெவலப் பண்ணணும், அதுவும் எங்களோட டியூட்டி தான் அப்படிங்கிறாரு இந்த ருட்யார்ட் கிப்ளிங். இதுதான் இந்த ஒயிட்ஸ் மேன் பேர்டன் அப்படின்ற போம். இந்த போமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சதுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.